ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் லியோ. இந்த லியோ படத்துல லோகேஷ் கனகராஜ் இருக்காரு, விஜய் இருக்காரு, லியோ டீம் இருக்கு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லியோ படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய அசிங்கத்தை பட்டுறாங்க. ஒரு பக்கம் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு, அப்புறம் விஜய், கோட் டீம் இவங்களாம் தெளிவா பிளான் பண்ணி லியோ படத்துல பட்ட அசிங்கத்தை கண்டிப்பா கோட் படத்துல பற்றக்கூடாது அப்படின்னு தெளிவா கோட் படத்தை பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ படத்துல அப்படி என்னதான்பா அசிங்கப்பட்டாங்க? அந்த அசிங்கத்தை கோட் படத்துல எப்படி படாம தவிர்க்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில ஸ்டேட்ஸ், சில மாநிலங்களை சொல்றேன், தெளிவா கவனிங்க. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் தெலுங்கானா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தென்னிந்தியா. இந்த தென்னிந்தியாவில் ஓடிடி, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா 125 கோடிக்கு இந்த கோட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இந்த தென்னிந்தியாக்களில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் வட மாநிலங்கள்னா நம்மளுக்கு தெரியும். பீகார், இமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, இப்படின்னு ராஜஸ்தான், இந்த மாதிரி வட மாநிலங்கள்ல 75 கோடிக்கு இந்த கோட் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே நெட்ஃப்ளிக்ஸ்ல விட போறாங்க. ஓகே, இப்போ லியோ படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா, லியோ படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ இயர் வந்துச்சுல 2024. அந்த 2024ல லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், அதுக்கப்புறம் கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், அப்புறம் இந்த கோட் படத்தோட டைட்டில், கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அந்த டைட்டிலை வந்து நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ கோட் படம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில், இலங்கையில். இந்த கோட் படத்தில் பிளானிங், அதாவது திட்டமிடல் வந்து சூப்பராக மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, இளைய தளபதி இருக்காருல்ல விஜய், அவரோட பர்த்டே ஜூன் 22. அந்த ஜூன் 22ல தான் கோட் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாசத்திலேயே முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி லியோ படத்துல என்ன அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. லியோ படத்துல என்ன அசிங்கம்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் சொன்னல ஓடிடி தளங்கள், அந்த ஓடிடி தளங்கள்ல லியோ படம் 2 ஸ்டேட்டா, இப்போ நான் சொன்னேன்ல கோட் படம் 2 ஸ்டேட்டா பிரிக்கிறாங்க. தெற்கு ஸ்டேட்ஸ் ஒன்று, வடக்கு ஸ்டேட்ஸ் ஒன்றுன்ட்டு. ஆனால் இந்த லியோ படத்தில் அப்படி ஸ்டேட்ஸ் வைஸாக பிரிக்காம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்தாப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு ஓடிடியில் ரிலீஸ் பண்ண விட்டுட்டாங்க. அதனால 150 கோடி தான். ஆனால் இப்போ கோட் படத்தில் 200 கோடி. விஜய் படத்தோட ஒட்டுமொத்த சாதனையே ஃபர்ஸ்ட் 150 கோடியில் இருந்ததை இப்போ 200 கோடிக்கு முறியடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை விஜய் படத்தோட.